friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு அடை. இது எங்கள் ஊர் பக்கம் ஒரப்படைன்னு சொல்லுவோம். இது வந்து தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் புழுங்கல் அரிசி 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். இது நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி எந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்தது 1 கப்பு, அதே அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, 2 கப்பாக எடுத்துக்கணும். 1 கப் அரிசினா 2 கப் பருப்புங்க. அதில் 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி அரைங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். தண்ணி ரொம்ப ஊற்றினா தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கெட்டியமாக வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். இப்போ அடுத்து அதே ஜாரில் பருப்பையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. முழு பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, டேஸ்டியாக தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப இதுவாக அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதையும் அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 1.5 மூடி தேங்காய் நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தோசை மாதிரியும் இருக்க வேண்டாம். அடை எந்த பதத்துக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க, காய விட்டுக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் அதில் நம்ம அடை மாவை எடுத்து தோசை நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே திரட்ட முடியாது. இது கொஞ்சம் தள்ளி விட்டு, கொஞ்சம் கேப் விட்டு இருந்தால் தான் எண்ணெய் அதில் போய் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சில பேர் மொத்தமாக ஊற்றுவாங்க, பிடிச்சவங்க மொத்தமாக ஊற்றிக்கோங்க. பரட்டி போட்டுட்டு நல்லா வேக வச்சு நம்ம பருப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.